ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 19/3/2025 50/50 FF 133க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துருக்கோம். கட்டாயம் கிடையாது. டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்திலே இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி புதன்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் எடுத்து வந்திருக்கோம். இது எல்லாமே புதன் டு புதன் ரிசல்ட்டு. யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது நண்பா. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் ஓரளவுக்கு வின்னிங் எட்ட முடியும். இன்றைக்கி புதன்கிழமைங்கிறதுனால 50/50ங்கிற பேரில் வருது. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை ஏபிசி போலில் வந்து 864, ஃபுல் ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு 375 864. அதுக்கு முந்தின புதன் பார்த்தீங்கன்னா 564, அதுக்கு முந்தின புதன்கிழமை வந்து 431 சொல்லிட்டு இப்படி எல்லாமே புதன் டு புதன்கிழமை ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5Dயோட நம்ம வந்து -AB, அதாவது 5D போர்டோட நம்ம வந்து ஏபியை வந்து மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கான சி போர்டு கிடைக்குது நண்பா. இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த 982 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 378. இதில் வந்து 5Dன்னு பார்த்தீங்கன்னா 7. ஸோ ஏபியை பொறுத்த வரைக்கும் இதில் 98 இருக்குது. அப்போ இந்த 98ஓட நம்ம வந்து இந்த 7 வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். அதாவது -7 and 7 இது எல்லாமே ஸ்ட்ரைட் மைனஸ் தான் நண்பா. அதனால் வந்து கடன் வாங்கிலாம் கழிக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு டேரெக்டாகவே நம்ம மைனஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 9ஓட 7 போயிடுச்சுன்னா 2, இங்கே நம்மளுக்கு 8ல் 7 போயிடுச்சுன்னா 1, அவ்வளோதான். 2 அல்லது 1 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல். 2 அல்லது 1. இப்போ நம்மளுக்கு இந்த 982க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 282. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 நண்பா. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு A and C நண்பா. ஸோ இந்த இடம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு டபுளில். இப்போ 282க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 282 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 456. இதில் நம்ம எடுக்க போகிறது இந்த 5. இதோட நம்ம இங்கே 2 and 8 எடுத்துக்கலாம். இதோட -5 and 5. இப்போ மைனஸ் பண்ணிடலாம். 2ல் 5 போயிடுச்சுன்னா 3, இங்கே 8ல் 5 போயிடுச்சுன்னா 3. இங்கே வந்து நம்மளுக்கு 3 கிடைக்கும் நண்பா. அதனால் இந்த 5ஐ நம்ம வந்து எடுத்துக்கிறணும். அதாவது 3 கிடைக்கிறதுனால நம்ம எக்ஸை வந்து இதில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். வேறு நம்பர் ஏதாச்சும் வந்துருந்துச்சுனாலும் நம்ம அப்படியே போட்டிருப்போம். ஆனால் இங்கே வந்து 3, அதாவது 3 மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ 3னாலே நம்மளுக்கு கேம் டபுளுங்கிற மாதிரி தான். அப்போ நம்ம எக்ஸை இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு மிஸ் ஆகாது. இப்போ 282க்கு அப்புறம் நம்மளுக்கு 3 5 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல். இப்போ இந்த 282க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 155. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ் அப்படி நின்றுருக்கு நண்பா. ஸோ அதை தான் நான் இங்கே வந்து ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடம் வந்து நம்மளுக்கு ட்விஸ்டட் ரிசல்ட்னு சொல்லலாம். சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு பிசி. ஸோ போன ட்ரா நம்மளுக்கு ஏசி, இந்த ட்ரா நம்மளுக்கு பிசி. ஸோ கெஸ்ஸிங் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை ஒன்றும் புரியாதவங்க குழப்பமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா எதுவுமே கட்டாயம் கிடையாது. அவ்வளோதான். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 155 பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 249. இதில் நம்ம எடுக்க போகிறது 4. இதோட 15ஐ மைனஸ் பண்ணிடலாம். அப்போ 4 and 4. 4ல் 1 போயிடுச்சுன்னா 3, இங்கே 5ல் 4 போயிடுச்சுன்னா 1. அப்போ 3 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 155க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 3 அல்லது 1. இப்போ இந்த 155க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 431. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 31. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு பிசி நண்பா. கண்டினியூஸாக பேஜ் கிடச்சிக்கிட்டு இருக்கு நண்பா. ஏசி பிசின்னு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரிலாம் கிடச்சிச்சின்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தான்.
ஸோ இந்த கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தடுத்து பார்க்கலாம். 431 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 400. இதில் நம்ம இந்த 0 எடுக்கணும், இங்கே நம்ம 43 எடுத்துக்கலாம். இப்போ -0 and 0 0வோட எதை கூட்டினாலும் கழிச்சாலும் அதே தான் வரும். அதனால் இங்கே நம்ம 4 3 இறக்கிடலாம். சீபோர்ட் அல்லது ஆல் 4 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 431க்கு அப்புறம். இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 564. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். 4 ட்ரா பார்த்துட்டோம். 4 ட்ராவிலையுமே கண்டினியூஸாக சி போர்டு இருக்குது. இப்போ நம்ம 564க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்க்கலாம். 564 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 796. இதில் நம்ம 9 எடுக்கணும், இங்கே 56 மைனஸ் பண்ணிடலாம். 9 and 9 5ல் 9 போயிடுச்சுன்னா 4, 6ல் 9 போயிடுச்சுன்னா 3, 4 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 564க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 4 அல்லது 3. இப்போ நம்மளுக்கு இந்த 564க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 864. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 864 தான் நம்மளுடைய போன வாரம் புதன்கிழமை ரிசல்ட். அப்போ இந்த புதனுக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போனோம்பா. கண்டினியூஸாக நம்ம மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக பிசி அதிகப்படியாக இருந்துச்சு, அதாவது பெயர்ஸ் அதிகப்படியாக இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு சி போர்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ட்ரா பெயர் செலக்டாலும் சி போர்டு கிடச்சாலே போதும். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் பார்த்துடலாம். 864 ஃபுல் ப்ரைஸில் நம்மளுக்கு 375. இதில் நம்ம எடுக்க போகிறது 7. இதில் நம்ம 8 6 எடுத்துக்கலாம். அப்போ -7 7. இப்போ மைனஸ் பண்ணிடலாம். 8ல் 7 போயிடுச்சுன்னா 1, 6ல் 7 போயிடுச்சுன்னா 1. இந்த இடத்துல கவனிங்க, எப்படி நம்மளுக்கு இங்கே 2வது ரிசல்ட்டில் வந்துருந்துச்சோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு டபுள் 1 காட்டுது. அப்போது நம்ம என்ன செய்யணும்னா எக்ஸை அப்படியே எடுத்துக்கிறணும், 1 7 எடுத்துக்கிறணும், டபுள் 1 எடுத்துக்க வேண்டாம். இதே தான் நான் இங்கே சொல்லியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். இந்த இடத்துல என்ன நம்ம டிஸ்ட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு டிஸ்டட் ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஸோ 1 அல்லது 7 இந்த ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல் போர்டு. 1 அல்லது 7 உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது நண்பா. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ரா 17 இருக்குது. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 1 வந்து டிஸ்டரில் எடுத்திருக்கோம். அதனால் பெயிட்ஸுக்கான சான்சஸும் இருக்குது. பெயிட்ஸை பொறுத்த வரைக்கும் 1 7 7 1 அப்படி இல்லாட்டினா 1 1 7 7 வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஒருவேளை எனக்கு கெஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு சி போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு கெஸ் பண்ணி கொடுக்கணும்பா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. டெய்லி எனக்கு சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங்கை தருதுன்னு சொல்லிட்டு. ஸ்கிப் பண்ணிட்டு வந்த நண்பர்லாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. அந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக பெய்ட்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கண்டினியூஸாக சி போர்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் இல்லாட்டாலும் சி போர்டு கிடச்சாலே அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இன்றைக்கி புதன்கிழமை 19/3/2025 50/50 FF 133க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.